मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। अङ्गत्वबोधकप्रमाणेषु लिङ्गप्रमाणविषये विचारः प्रवर्तते। तत् लिंगम द्विविधम् इत्युक्तं सामान्य संबंध बोधक प्रमाण सापेक्षं सामान्य संबंध बोधक प्रमाण निरपेक्षं च इति द्विविधं लिंगं वर्तते इत्युक्तं तत्र आदौ सामान्य संबंध बोधक प्रमाण निरपेक्षं लिंगं निरूपितम्। इतः परं सामान्य संबंध बोधक प्रमाण सापेक्षं लिंगम् उच्यते। यदंतरेण यत् संभवति तस्य तदर्थत्वं तदपेक्षम्। अस्य विवरणं तु अग्रे पठित्वा वक्तुं शक्यते, सुलभं भवति। यथा उक्तस्य मंत्रस्य लवणाङ्गत्वं लवणं हि मंत्रं विनापि उपायान्तरेण स्मृत्वा कर्तुं शक्यते। अतः न मंत्रः लवणस्वरूपार्थः संभवति किन्तु अपूर्वसाधनीभूत लवणप्रकाशनार्थः। अत्र कश्चन मंत्रः उदाहरणं भवति। कः मंत्रः इत्युक्ते बर्हिर्देवसदनं दामि इति मंत्रः। अनेन मंत्रेण कः अर्थः प्रकाश्यते इत्युक्ते लवण कर्तनम् अस्ति किल, तत् प्रकाश्यते। लवणं नाम मया लवणकर्तनम् इत्युक्तं। किम् उक्तं? लवणकर्तनं नास्ति, लवणम् इत्युक्ते लवणम् इति, लवणं नास्ति, लवणं लवणम् इत्युक्ते कर्तनम् इत्युक्ते बर्हिषः लवणं, लवणं नाम कर्तनं। लुनाति इत्युच्यते किल, लुनाति इति कट पண்றது பறிக்கிறது, लुनाति इति धातुः। बर्हिषः लवणं प्रकाश्यते अनेन मंत्रेण। சரி, இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த பரிஹிர் லவணம் இருக்கே, கட் பண்றது, இந்த ஒரு அர்த்தஹாவை நாம இந்த ஒரு கிரியாவை ஸ்மரிக்கணும். ஸ்மரிக்கிறதுக்கு மந்திரம் இல்லாம கூட நம்மளால ஸ்மரிக்க முடியும். உபாயாந்தரம் கூட இருக்கு. நினைவு கூறலாம், எழுதி வச்சுக்கலாம், இன்னொருத்தர் சொல்லி கூட நம்ம பண்ணலாம். ஆனா மந்திரத்தினால தான் ஸ்மரிக்கணுங்கிறது இல்லை, இல்லையா? அப்போ இந்த லவண பிரகாசனார்த்தம் மந்திரஹான்னு சொன்னா மந்திர விதானம் வியர்த்தம். மந்திரேண வினாபி தத் சம்பவதி, இல்லையா? அதே மாதிரி மந்திரம் இல்லாமலே லவணம் பண்றதுக்கு எதுக்கு கத்தி தானே வேணும், மந்திரமா வேணும். அது இல்லாமலே பண்ண முடியும். அப்போ லவண ஸ்வரூபமானது மந்திரத்தினால நடக்கிறதுங்கிறது இல்லை. ஆனா அதே சமயம் அபூர்வ சாதனமா இருக்கக்கூடிய இந்த லவணம் இருக்கே, பரிஹிஷாம் லவணம், இத மந்திரஹா பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடும்? இந்த மந்திரத்தை வச்சுண்டு லவணத்தை பிரகாசனம் பண்ணால், வேற உபாயாந்தரத்தை எடுத்துக்காமல், அதாவது யாரோ ஒருத்தர் சொல்லி பண்றதோ அல்லது வேற ஒரு எழுதி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான உபாயாந்தரத்தினால லவண பிரகாசனம் பண்ணினால் அபூர்வம் சித்திக்குமான்னு தெரியாது. நல்லா கவனிங்கோ. வெறும் லவணத்துக்கு மந்திரஹா அங்கம்னு சொன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அபூர்வ சாதனீபூதமான லவணம், ஏதோ ஒரு கர்மான்னு எடுத்துப்போம், தர்ஷபூர்ணம்னு வச்சுப்போமே,
அந்த கர்மாவுல அங்கமா இருக்கக்கூடிய லவணம், அபூர்வ சாதனீபூத லவணம். இப்படி அபூர்வ சாதனமா இருக்கக்கூடிய லவண பிரகாசனம் மந்திரேன கிரியத்தேன்னு சொல்லியாச்சுன்னா, மந்திரத்தினால பிரகாசனம் பண்ணப்படாத லவணம் அபூர்வ சாதனமா ஆகாது இல்லையா? நம்ம இதை எங்க பார்க்கிறோம்? விரீஹின் புரோக்ஷத்தின்னு சொல்லும் பொழுது புரோக்ஷனம் விரீஹி ஸ்வரூபத்துக்காக இல்ல, அபூர்வ சாதனீபூத விரீஹியில புரோக்ஷனம் பண்ணால் ஒரு அதிருஷ்டம் உண்டாகும். அந்த அபூர்வம் எங்க உதவும்னு சொன்னா பரம்பரையா பிரதான அபூர்வம் வரையில் போகும். அப்ப புரோக்ஷனம் இல்லாமல் விரீஹியை அப்படியே உபயோகப்படுத்தினால் அந்த விரீஹியிலிருந்து வரக்கூடியதான புரோடாஷா சித்திக்காது. புரோடாஷா சித்திக்கலைன்னால் அதுவும் அபூர்வ சாதனீபூத விரீஹி சித்திக்காதுங்கிறதுனால புரோடாஷா சித்திக்காது, கிரமேண ஒவ்வொன்றும் பாதிக்கும். அதை போலதான் இங்கேயும் வெறும் லவணமானது, லவணத்தை மட்டும் இந்த மந்திரஹா பிரகாசிக்குமா இருந்தால் மந்திரம் இல்லாம கூட நம்ம வேற ஒரு வழியில இந்த லவண பிரகாசத்தை ஒத்துக்கலாம். ஆனா அபூர்வ சாதனீபூத அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மந்திரத்தினால பிரகாசனம் பண்ணாமல் வெறுமனே லவணம் பண்ணினாலோ அல்லது உபாயாந்தரத்தினால லவணத்தை ஸ்மரிச்சுண்டு பண்ணினாலோ அந்த அதிருஷ்டம் கிடைக்காது. அப்போ என்ன தெரிகிறது? ஸ்வரூபார்த்தம் மந்திர லவணஸ்வரூபார்த்தம் மந்திரஹா ந விதீயதே, கிந்து அபூர்வ சாதனீபூத லவணோத்தேசேன மந்திரஹா விதீயதேன்னு சொல்லணும். சரியா? இப்போ என்ன ஆறுது? இந்த இடத்துல அபூர்வ சாதனம்னு நடுவில் ஒன்று வருது இல்லையா? கிமபூர்வ சாதனம், எந்த கர்மாவினுடைய அபூர்வ சாதனம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ நாம என்ன சொல்லணும்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட கர்மாவை சொல்லணும். தர்ஷ பூர்ணமாசகானோ இல்லை ஏதாவது கர்மாவே சொல்லணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பிரகரணத்தை வச்சுன்னு தானே தெரியும். அப்போ இந்த இடத்துல லிங்கமானது மந்திரத்தை அபூர்வ சாதனீபூதமான லவணோத்தேசேன விதியத்தேன்னு சொல்றதா இருந்தால் அந்த அபூர்வ சாதனத்துங்கிற அம்சம் இருக்கே, கிமபூர்வ சாதனம் இதம் அப்படின்னு, அந்த அம்சமானது பிரகரண பிரமாணத்தினாலேயோ அல்லது சமாக்கியாவினாலேயோ, சாமானிய சம்பந்த போதக பிரமாணங்கள்னு இருக்கு. இது பிரகரணம், ஸ்தானம், சமாக்கியா, இந்த மூணும் சாமானிய சம்பந்த போதக பிரமாணங்கள். இதுல ஏதாவது ஒரு பிரமாணம் இந்த அபூர்வமானது இந்த கர்மாவில இருந்து வரக்கூடிய அபூர்வம் அப்படின்னு காமிக்கணும். அப்படி காமிச்சா மட்டும்தான் லிங்கமானது விநியோகத்தை பண்ண முடியும். இல்லைன்னா லிங்கம் வெறுமனே லவண பிரகாசனார்த்தம் லவண பிரகாசனார்த்தா அயம் மந்திரஹான்னு சொல்லாது. சொன்னா அது வியர்த்தம். அபூர்வ சாதனீபூத லவண பிரகாசனார்த்தா அயம் மந்திரஹான்னு சொல்லி கொடுத்தா இருந்தால் அப்போ மந்திரத்துக்கு அந்த சார்த்தக்கியம் இருக்கு. அப்போ லிங்கமானது இந்த மந்திரத்தை விநியோகம் பண்றதுக்கு அதற்கு என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டால் சாமானிய சம்பந்த போதகமான பிரமாணம் ஒண்ணு வேண்டியதா இருக்கு. பிரகிருத ஸ்தலத்துல பிரகரணம் தான் சாமானிய சம்பந்த போதகமா இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய லிங்கமானது எப்பேற்பட்ட பிரமாணமா இருக்குன்னு கேட்டா சாமானிய சம்பந்த போதக பிரமாண சாபேக்ஷம் பிரமாணம், லிங்க பிரமாணம் வர்த்தது இல்லையா? சாமானிய சம்பந்தத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கு. அந்த எதிர்பார்த்துட்டு இருக்குங்கிறத நம்ம சாபேக்ஷம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்கோ. எதந்தரேன யத் சம்பவதி தஸ்ய ததர்த்தத்துவம் ததபேக்ஷம்னு சொன்னோம். எதந்தரேன இत्युक्ते மந்திரம், அந்தரேன இत्युक्ते வீணா இत्यर्थः. யத் வினா, மந்திரேண வினா யத் சம்பவதி, லவணம் சம்பவதி மந்திரேண வினா अपि சம்பவதி, தாதிருஷ ஸ்தலே தஸ்ய ததர்த்தத்துவம், தஸ்ய இत्युक्ते மந்திரஸ்ய ததர்த்தத்துவம் லவணாங்கத்வம் ததபி அபூர்வ சாதனீபூத லவணாங்கத்வம் ததபேக்ஷம் சாமானிய சம்பந்த போதக பிரமாண அபேக்ஷம். இப்போ இந்த பங்கிக்கு அர்த்தம் புரிஞ்சுது இல்லையா? எதந்தரேண மந்திரம் வினா யத் சம்பவதி, லவணம் சம்பவதி, தஸ்ய மந்திரஸ்ய ததர்த்தத்துவம் லவணாங்கத்வம் ததபேக்ஷம் சாமானிய சம்பந்த பிரமாண அபேக்ஷம். யதா உக்தஸ்ய மந்திரஸ்ய இत्युक्ते பரிஹிர் தேவசதனம் தாமி இதி மந்திரஸ்ய லவணாங்கத்வம் கதம் பஷ்யந்து. இப்போ எதந்தரேன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற பாருங்க. லவணம் ஹி மந்திரம் வினா,
மந்திரம் வீணா அப்படிங்கறதுனால எந்த அம்சம் சொல்லி கொடுக்குறா? எதந்தரேன அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறா. எதந்தரேன இஸ் ஈக்குவல் டு மந்திரம் வீணா உபாயாந்தரேன ஸ்மிருத்வா கர்த்தும் சக்கியம். கர்த்தும் சக்கியம் அப்படிங்கிற இந்த அம்சத்தினால எதை விவரிக்கிறா தெரியுமா? யத் சம்பவதி அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறா. அத்தஹா ந மந்திரஹ லவணஸ்வரூபார்த்தः சம்பவதி. லவணஸ்வரூபார்த்தம் அயம் மந்திரஹ ந சம்பவதி. கிந்து அபூர்வசாதனீபூத லவண பிரகாசனார்த்தः. இந்த லவண பிரகாசனார்த்தः அப்படிங்கிற அம்சத்தினால ததர்த்தத்துவம் அப்படிங்கிற அந்த தத்பதத்துக்கும் எந்த மாதிரியான அர்த்தம்? தத்பதேன அபூர்வசாதனீபூத லவணம் அர்த்தா. ததர்த்தத்துவம் அபூர்வசாதனீபூத லவண பிரகாசனார்த்தத்துவம் மந்திரஸ்ய. இப்ப நல்ல சமன்வயம் வந்துருது இல்லையா ஒவ்வொரு பதத்துக்கும்? தத்துவம் ச தத்துவம் இत्युक्ते அபூர்வசாதனீபூத லவண பிரகாசனார்த்தத்துவம் ச ந சாமர்த்திய மாத்ராதவகம்யதே. லிங்க பிரமாணேன கேவலம் ந அவகம்யதே. ஏன் லிங்க பிரமாணம் என்ன பண்ணி கொடுக்கும்? மந்திரத்துக்கு லவண பிரகாசன சாமர்த்தியம் இருக்குன்னு மட்டும்தான் காமிச்சு கொடுக்கும். அந்த லவணம் எந்த அபூர்வ சாதனம் அதெல்லாம் காமிச்சு கொடுக்காது. அதுதான் சொல்லி கொடுக்க பாருங்க. ந சாமர்த்திய மாத்ராத் அவகம்யதே லிங்க மாத்ராத் நாவகம்யதே. குதஹ? லவண பிரகாசன மாத்ரே சாமர்த்தியாத் மந்திரஸ்ய. மந்திரஸ்ய कुत्र सामर्थ्यं वर्तते? लवण प्रकाशने सामर्थ्यम् अस्ति, तदेव बोधयति लिंगम्. अतः अवश्यं किं कर्तव्यं? प्रकरणादि அந்த பிரகரணாதிங்கிற ஆதி பதத்தினால இன்னும் எதெல்லாம் எடுத்துக்கணும்னு கேட்டா சமாக்கியா ஸ்தானம் இதையும் எடுத்துக்கணும். சமாக்கியா ஸ்தானம், அதனால இந்த ஆதி பதம் போட்டிருக்கா. பிரகரணாதி சாமானிய சம்பந்த போதகம் பிரமாணம் ஸ்வீகாரியம். அடுத்தது தர்ஷபூர்ணமாச பிரகரணேஹி மந்திரஸ்ய பாடாதேவ அவகம்யதே அனேன மந்திரேண தர்ஷபூர்ணமாச அபூர்வ சம்பந்தி கிஞ்சித் பிரகாசத்தே இதி. பாருங்க, இப்ப எப்படி இந்த பிரகரணமானது சாமானிய சம்பந்த போதகமா இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பந்தி ஆரம்பிக்கிறா. இந்த பரிஹிரு தேவசதனம் தாமிங்கிற மந்திரா எங்க படிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா தர்ஷபூர்ணமாச பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கு. இப்படி அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருப்பதினாலேயே நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன விஷயம் தெரிய வருது? இந்த மந்திரமானது தர்ஷபூர்ணமாச அபூர்வ சம்பந்தியா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அர்த்தத்தை பிரகாசனம் பண்றது. இந்த மந்திரத்தினுடைய பிரயோஜனமே என்னது? அர்த்த பிரகாசனம் தானே. சரி, அர்த்த பிரகாசனம்னா எந்த அர்த்தத்தை எப்பேற்பட்ட அர்த்தத்தை பிரகாசனம் பண்ணும்? இந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கிறதுனால அவசியம் இந்த பிரகரணத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பதார்த்தத்தை தான் பிரகாசனம் பண்றது அப்படிங்கிற வரையில் நமக்கு தெரியும், அந்த பிரகரணத்தை படிக்கப்பட்டிருக்கிறதுனால, இல்லையா? அதுதான் இந்த பங்கில சொல்லித்தரா. தர்ஷபூர்ணமாச பிரகரணேஹி மந்திரஸ்ய பாடாதேவ அவகம்யதே அனேன மந்திரேண தர்ஷபூர்ணமாச அபூர்வ சம்பந்தி கிஞ்சித் பிரகாஷ்யதே இது ஏதாவது அவகம்யதே. இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டதுனால்தான். இல்லைன்னா ஏன் மெனக்கட்டு தர்ஷபூர்ணமாச பிரகரணத்துல படிக்கணும்? எங்க வேணா படிக்கலாமே. அதைத்தான் சொல்லி கொடுக்குறா. அந்யதா இதம் ந ஸ்வீக்ரியதே சேத் தர்ஷபூர்ணமாச பிரகரணே அயம் மந்திரः படிதः யஸ்மாத் தஸ்மாத் தர்ஷபூர்ணமாசஜன்ய அபூர்வ சம்பந்தி கஷ்டன பதார்த்தः தம் பதார்த்தம் அயம் மந்திரः பிரகாசயதி இதி எதி ந அங்கீக்ரியதே அப்படின்னு அர்த்தம். அந்யதா அப்படிங்கிறதுக்கு எதி ந அங்கீக்ரியதே ஏவம் தரிஹி பிரகரண பாட வையர்த்திய பிரசங்காத் பிரகரணே அயம் மந்திரः படிதः இது தु வியர்த்தம் பவேத். ततः परं किं तत् अपूर्व संबंधी प्रकाश्यम प्रकाश्यम इत्युक्ते मंत्रेण प्रकाशनीयं किंचित् भवति किल, तत् किम् इत्यपेक्षायां सामर्थ्यात्
बर्हिर्लवणम् इति अवगम्यते लिंगात् सामर्थ्यात् इत्युक्ते लिंग प्रमाणात् बर्हिर्लवणमेव तत् इति अवगम्यते तद्धि बर्हि संस्कारद्वारा अपूर्व संबंधी इति मंत्रस्य सामर्थ्यात् तदर्थत्वे सति न आनर्थक्यं प्रसज्येत तद्धि इत्युक्ते मंत्रः हि बर्हि संस्कारद्वारा बर्हि प्रकाशनद्वारा अयमेव संस्कारः प्रकाशनमेव संस्कारः बर्हि प्रकाशनद्वारा अपूर्व संबंधी इति मंत्रस्य सामर्थ्यात् तदर्थत्वे सति लवण प्रकाशनार्थत्वे मंत्रस्य अवगते सति न आनर्थक्यं प्रसज्यते तस्मात् बर्हिर्देवसदनं दामि इत्यस्य प्रकरणात् दर्शपूर्णमास संबंधितया अवगतस्य प्रकरणात् एतावद् अवगतं किमिति दर्शपूर्णमास संबंधित्वम् अवगतं मंत्रस्य सामर्थ्यात् लिंगात् लवणांगत्वம் इति सिद्धம் இது நல்லா புரிஞ்சுதா எல்லாருக்கும் எப்படி இந்த இடத்துல பிரகரணமானது சாமானிய சம்பந்த போதகமா இருக்கு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது இல்லையா சரி இப்போ அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு விசாரா என்ன விசாரா அப்படின்னு கேட்டா பூஷானுமந்திரண மந்திராணாம் தூ யாக அனுமந்திரண சமாख्यया யாக சாமானிய சம்பந்தே அவகதே சாமர்த்தியாத் பூஷயாக சம்பந்தா அவகமியதே இப்போதான் நம்ம படிச்சோம் இந்த பிரகரணாதி சாமானிய சம்பந்த போதகம்ங்கிற இடத்துல ஆதிபதேனா பிரகரணம் ஸ்தானம் சமாக்கியான இந்த பிரமாணங்களை எடுத்துக்கணும் இவைகள் தான் என்னது சாமானிய சம்பந்த போதக பிரமாணானின்னு சொன்னோம் இல்லையா இப்ப இதுவரையில் சொன்ன உதாரணம் வந்து பிரகரண பிரமாணமானது எப்படி சாமானிய சம்பந்த போதகமா இருக்குன்னு சொல்லி கொடுத்தா இப்போ அடுத்தாப்புல சமாக்கியாங்கிற பிரமாணம் இருக்கே யௌகிக சப்தா இது வந்து எப்படி சாமானிய சம்பந்த போதகமா இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு உதாரணம் இங்க ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிறா பூஷா த்வேதோ நயதுன்னு இருக்கு அதாவது இந்த மந்திரஹா வந்து பூஷ தேவதாவை பிரகாசிக்கிறதா இருக்கு இந்த மந்திரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் பூஷா அனுமந்திரண மந்திரம் சொல்லுவோம் அனுமந்திரணம் அப்படின்னு சொன்னா இந்த கர்மாவை பண்ணும் பொழுதே அந்த மந்திரத்தையே சொல்லிட்டு அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டே சொல்லணும் அதுக்கு பேரு அனுமந்திரணம்னு பேரு அதோடைய லட்சணம் கூட இருக்கு மந்திரம் உச்சாரயன்னேவ மந்திரம் உச்சாரயன்னேவ மந்திரார்த்தம் சம்ஸ்மரன் இப்போ ஸ்லோகத்துடைய விவரணமே அவசியம் இல்லை அப்படியே அழகா புரியும் மந்திரம் உச்சாரயன்னேவ மந்திரார்த்தம் சம்ஸ்மரன் சேஷினம் தன்மனா பூத்வா சேஷி அப்படின்னா அங்கி அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த பரிஹிர் தேவசதனம் தாமிங்கிற இடத்துல சேஷா மந்திரஹா சேஷி எது அப்படின்னு கேட்டா இந்த லவணம் லவணம் மூர்தனே நகாரம் இல்லை லவணம் அதுதான் இங்க சேஷி மந்திரத்தினால எது பிரகாஷ்யமா இருக்கோ அது சேஷி சேஷினம் தன்மனா பூத்வா சேஷினம் தன்மனா பூத்வா சியாதேதத் அனுமந்திரணம் அப்படின்னு இது அனுமந்திரத்தினுடைய லட்சணம் இப்படி இருக்கு சரி இந்த பூஷானுமந்திரணம் இருக்கு இல்லையா இந்த அனுமந்திரணம் அப்படிங்கிறது ஒரு சமாக்கியா பெயர் இந்த மந்திரத்துக்கு இந்த நீங்க சொன்ன ஸ்லோகம் இந்த புஸ்தகத்துல இருக்கா இல்ல தனியா நீங்க சொன்னீங்களா புஸ்தகத்துல இல்ல புஸ்தகத்துல கிடையாது நான் புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டு இருக்கேன் வேற எங்கிருந்து எடுத்த கூட ஞாபகம் எனக்கு எங்கேயோ எழுதி நான் படிக்கிற காலத்துல நான் எழுதி வச்சிருந்தேன் படிச்சு கிழிச்ச புஸ்தகம் அது சரி ஓகேண்ணா நான் எழுதி வச்சிருக்கேன் சேஷினம் தன்மனா பூத்வா என்ன சொன்னேன் சேஷினம் தன்மனா பூத்வா இத்துக்தே அர்த்தம் சமஸ்மரன் அப்படின்னு அர்த்தம் தன்மனா பூத்வா மரிச்சுண்டு சியாதேதத் அனுமந்திரணம் அனுமந்திரணத்துடைய லட்சணம் இந்த யாஜ்யா புரோணு வாக்கியான்னு சொல்றோம் இல்லையா
இந்த புரோண வாக்கியாங்கிறது முன்னாடி சொல்லக்கூடியது. அதுல இன்னும் இன்னும் இப்படி சொல்லணும், கரண மந்திரஹா அணுமந்திரன் அணு பశ్చాத்துன்னு சொல்லணும். இது 12 சொல்றது இல்லை, கரண மந்திரஹா தான் சேர்த்துட்டே சொல்லணும். இது 12க்கு அப்புறம் சொல்லக்கூடிய கரெக்ட். பண்ணக்கூடிய காரணத்துல எஜமானம் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அனுமந்திரணம்னு அவருடைய காரியம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இவர் அதை அனுசரிச்சு அந்த மந்திரத்தை சொல்றது அனுமந்திரணம்னு. அதுதானே கொஞ்சம் அப்புறம் தான் பண்ணுவா இல்லையா? கரண மந்திரத்தை தான் நம்ம அந்த சமயத்துல சொல்லிட்டு இருப்போம். இந்த புரோண வாக்கியம் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம், இந்த புரோண வாக்கியங்கிறது முன்னாடி சொல்லக்கூடியது. கரண மந்திரஹான்னு சொல்லும்போது அந்த கர்மா பண்ணிட்டே இருக்கும்போது சொல்லக்கூடியது. அணுமந்திரம்ங்கிறது கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அப்புறமா வரும். அணு பశ్చాத் அப்படின்னு தானே வருது. அணுமிதிஹி மாதிரி பின்னாடி வர ஞானம் மாதிரி அணுமந்திரணம் பின்னாடி சொல்ல வேண்டிய மந்திரம். அணு பశ్చాத் அங்கேயும் இதே அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம். இங்கன்னா அந்த கர்மா அப்பயும் பண்ணிட்டு இருப்போம் தான் தோன்றது. ஏன்னா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்கும்போது மந்திரார்த்தம் சம்ஸ்மரன்னு சேஷினம் தன்மனா பூத்வான்னு இருக்கு இல்லையா? சேஷியை அந்த இடத்துல ஸ்மரிச்சுக்கணும்னு இருக்கு. நான் நினைக்கிறேன் கரண மந்திரம் அப்படிங்கிறது அதை 12 சொல்ல வேண்டியது, அந்த மந்திரத்துடைய காலம் முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் இதை பண்ணணும்னு தோன்றது. எப்படின்னு பெரியவாளை தான் கேட்கணும். இது மந்திரத்துடைய லட்சணத்தை பார்த்தா நமக்கு இப்படி தோன்றது. சரி, நமக்கு இங்க தாத்பரியம் அதுல இல்ல. என்ன விஷயத்துல தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இந்த பூஷானு மந்திரம்னு சொல்றோம் இல்லையா? இந்த மந்திரத்துக்கு சமாக்கியாவை வச்சுட்டு பார்க்கும் பொழுது இது அனுமந்திரணம்னு தெரிகிறது. அனுமந்திரணம்ங்கிறது யாகத்துல சொல்லக்கூடிய ஒரு பாரிபாஷிகமான பதார்த்தம் தானே, சாமானிய லோகத்துல உபயோகப்படுத்துறது இல்லை. அப்ப இந்த சமாக்கியாவினால நமக்கு என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, இது யாகத்துக்கு இந்த கிரியாவுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு தெரியறது இல்லையா? அவ்யபிச்சரித சம்பந்தா தெரிகிறது. அப்போ இங்க யாகத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் சம்பந்தா தெரிகிறது. எப்படி நமக்கு பிரகரணத்தினால தர்ஷபூர்ணமாச சம்பந்தமானது தெரிஞ்சதோ அத போல இங்கேயும் கர்ம சம்பந்தா அவகமியத்தை. எதனால தெரிகிறது? சமாக்கியாவினால தெரிகிறது. அததான் சொல்லி கொடுக்குறா. பூஷானுமந்திரண மந்திராணாம் தூ யாக அனுமந்திரண சமாக்கியாம் யாக சாமானிய சம்பந்தே அவகதே. குறிப்பிட்ட கர்மான்னு இல்லை, எல்லா யாகத்துடைய சம்பந்தம் தெரியறது. இப்படி தெரிஞ்ச பிற்பாடு லிங்க பிரமாணத்தை வச்சுண்டு நாம என்ன பண்றோம்? இந்த மந்திரஹா எந்த கர்மாவுல பூஷா தேவதையா இருக்கோ அந்த கர்மாவுல இருக்கக்கூடிய தேவதா பிரகாசனார்த்தா அப்படின்னு கொண்டு போறோம். இப்ப நல்லா நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல சமாக்கியா இல்லைன்னு வச்சுப்போம். சமாக்கியா இல்லைன்னா இந்த மந்திரஹா இந்த மந்திரத்துக்கு எது கிடைக்காது அப்படின்னு கேட்டா, யாகீய சம்பந்தம் கிடைக்காது. சமாக்கியா யாகானுமந்திரணம் அப்படின்னு சொன்னதுனால தானே இது யாக சம்பந்தமா இருக்குன்னு தெரிகிறது. அது இல்லைன்னா சாமான்யமா பூஷ தேவதா ஸ்மார்த்த கர்மாக்கள்லயும் இருக்கு, உபாசனாய்கள்லயும் இருக்கு. அப்போ அங்க இந்த மந்திரஹா போயிடுமா போயிடாதா? இது புரியுறதா? கொஞ்சம் புரியல. நம்மனா யஜ்யத்துல, அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட மந்திரங்கள் யஜ்யத்துக்கு உபயோகமாகும் அப்படின்றதுனால அந்த சமாக்கியான்றதை எந்த இடத்த சொல்ல, வேதத்துல சொல்லிருக்கு அப்படிங்கிறதுனால சொல்றோமா, இல்ல பிரகரணம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால? இப்ப பாருங்க, இதுக்கு அனுமந்திரணம் யாக அனுமந்திரணம் அப்படின்னு ஒரு சமாக்கியா இல்லைன்னு வச்சுப்போம். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை மாத்திரம் வச்சுட்டு நாம விநியோகத்தை சொல்றதா இருந்தால் யாகீய தேவதா பிரகாசனார்த்தத்துவம் தான் இந்த மந்திரத்துக்குன்னு சொல்ல முடியுமா? யாகத்தை தவிர்த்தும் கூட உபாசனாதிகள்லயோ ஸ்மார்த்த கர்மாக்களிலோ பூஜைகளிலோ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பூஷ தேவதா இருக்காதானே? அப்போ அங்க இந்த மந்திரத்தை கொண்டு போகலாமா இல்லையா அப்படின்னு ஒரு நிலைமை வரும். எப்போ? சமாக்கியா இல்லாத பொழுது. இதே சமாக்கியா இருக்கு, யாகானு மந்திரணம் அப்படின்னு இருக்கு, இப்போ இந்த மந்திரத்தை எங்க விநியோகம் பண்ணணும்? கண்டிப்பா ஸ்ரௌத கர்மாவில தான் இதை விநியோகம் பண்ணணும்னு ஆயிடும் இல்லையா?
அப்ப வெறும் லிங்கத்தை வச்சுண்டால் எங்க வேணா கொண்டு போலான்னு ஆயிடும். இந்த இடத்துல இந்த சமாக்கியா அப்படிங்கிற பிரமாணம் சாமானிய சம்பந்த போதகமா இருக்கிறதுனால நாம இத யாகத்துல தான் கொண்டு போய் அங்கமா சேர்ப்போம் மந்திரத்தை. அங்கேயும் என்ன பண்ணுவோம், எந்த யாகத்துல பூஷ தேவதா இருக்கோ அந்த கர்மாவில இந்த மந்திரத்தை கொண்டு போவோம் இல்லையா? இப்படி இந்த மந்திரத்தை யாகீய தேவதா பிரகாசனார்த்தா அயம் மந்திரஹாங்கிற இந்த நிர்ணயமானது வெறும் லிங்க பிரமாணத்தை வச்சுட்டு பண்ணினோமா, அல்லது சாமானிய சம்பந்த போதகமா இருக்கக்கூடிய சமாக்கியாவை சககிருத்தமா வச்சுட்டு பண்ணினோமா? சமாக்கியா வச்சுட்டு தான் பண்ணிருக்கோம். அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்குறா. பூஷானுமந்திரண மந்திராணாம் து யாகானுமந்திரண சமாக்கியா யாக சாமானிய சம்பந்தே அவகதே ஆதோ இதம் அவகதம் யாக சம்பந்தா அவகதः ततः परं सामर्थ्यात् पूषयाग सम्बन्धः अवगम्यते. पङ्क्त्यर्थः अवगतः? इतः परम् अत्र कश्चन लघु विचारः. कः विचारः इत्युक्ते अयं मन्त्रः वास्तविकतया दर्शपूर्णमास प्रकरणे पठितः. तर्हि प्रकरणादेव इत्युक्ते प्रकरणमेव सामान्य सम्बन्धबोधकं प्रमाणम् इति स्वीकृत्य प्रकरणादेव दर्शपूर्णमास अपूर्व साधन प्रकाशनार्थत्वमस्तु इत्यपि वक्तुं शक्यते. नाम एप्पडी इंद अंगत्व बोधक प्रमाणंगल्ल समाख्याவை காட்டிலும் பிரகரண பிரமாணமானது பிரபலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பூர்வ பிரமாணம் பிரபலம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது அதே மாதிரி ஒரு நியமத்தை வச்சுண்டு இங்கேயும் சாமானிய சம்பந்த போதக பிரமாணங்கள் 3 இருக்கு. பிரகரணம், ஸ்தானம், சமாக்கியான்னு. இந்த 3த்துல சமாக்கியாவை காட்டிலும் பிரகரணம் பிரபலம்னு சொல்ல முடியுமா முடியாதா? அப்படி பார்த்தோம்னா இந்த பூஷ தேவதா பிரகாசனமான மந்திரம் இருக்கு. இந்த மந்திரா எந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா தர்ஷபூர்ணமாச பிரகரணத்தை படிக்கப்பட்டிருக்கு. அப்போ சமாக்கியாவை வச்சுண்டு யாக சாமானிய சம்பந்தா போத்தியத்தைன்னு எடுத்துக்கலாமா, அல்லது தர்ஷபூர்ணமாச சம்பந்தா பிரகரண பிரமாணேன எத் போத்தியதே தத் ஸ்வீகர்த்தவியம் வா? எது எடுத்துக்கிறது? எது தேவலாம்? எது பிரபலம்? கேள்வி புரிஞ்சுதா? இன்னொரு கேள்வி. இந்த விஷயங்கள்லாம் பிரகரண பிரமாணத்தை வச்சுண்டு பார்த்தால் தர்ஷபூர்ணமாசாபூர்வ சம்பந்தா தெரியறது. எதுக்கு? இந்த பூஷானு மந்திரத்துக்கு. இதே சமாக்கியாவை வச்சுண்டு பார்த்தோம்னா யாக சாமானிய சம்பந்தா தெரியறது. இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம், இந்த சமாக்கியாவை வச்சுண்டு யாக சாமானிய சம்பந்தத்தை எடுத்துண்டு எந்த யாகத்துல பூஷ தேவதா இருக்கோ அங்க இந்த மந்திரத்தை லிங்க பிரமாணேன விநியோகான்னு பண்ணிட்டோம். இத பண்ணலாமா, அல்லது தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல இந்த மந்திரா படிக்கப்பட்டிருக்கு. அப்போ பிரகரண பிரமாணத்தை சாமானிய சம்பந்த போதக பிரமாணமாக எடுத்துண்டு அங்கேயே இந்த மந்திரத்தை லிங்க பிரமாணத்தினால விநியோகம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி. தாத்பரியம் என்னது? சாமானிய சம்பந்த போதக பிரமாணமாக பிரகரணத்தை எடுத்துக்கலாமா, சமாக்கியாவை எடுத்துக்கலாமா? சமாக்கியாவை எடுத்துட்டால் யாக சாமானிய சம்பந்தா கிடைக்கும். பிரகரணத்தை எடுத்துட்டால் தர்ஷபூர்ண மாச சம்பந்தம் தான் கிடைக்கும். ரெண்டுத்துல இதை எடுத்துக்கணும். சமாக்கியாவை தான் எடுத்துக்கணும்னு தோன்றது. அது நமக்கு இங்க சித்தாந்தத்தை வச்சுண்டு, ஆனா யுக்தியை வச்சுட்டு நம்ம படிச்ச யுக்தியை வச்சுட்டு பார்த்தா பிரகரணத்தை தான் எடுத்துக்கணும்னு தோன்றது இல்லையா? காரணம் இருக்கு, அதுதான் பார்க்க போறோம். இப்ப இந்த விசாரம் பண்ண போறா. என்ன பாருங்க, நனு தேஷாம் யாவத் சமாக்கியா பூஷயாகேன சாமானிய சம்பந்தः அவகம்யதே. தேஷாம் இत्युक्ते மந்த்ராணாம். யாவத் இत्युक्ते சமாக்கியா யாவத் அவகம்யதே தतः प्रागेव पूषयागेन सामान्य संबंधः यावत् अवगम्यते तावत् ततः प्रागेव प्रकरणात् दर्शपूर्णमासाभ्यामेव सामान्य संबंधः अवगतः.
समाख्यातः तस्य बलीयस्त्वात् समाख्यातः इत्युक्ते समाख्यापेक्षया तस्य इत्युक्ते प्रकरणस्य बलीयस्त्वात् प्राबल्यात् இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் காமிக்கிறார். அதாவது இதே மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது பிரகரண பிரமாணத்தை தான் எடுத்துக்கணும்னு காமிச்சு கொடுத்துருக்கா. அந்த இடத்தை காமிக்கிறா. எங்கே? அதையேவ பௌரோடாசிகம் இது சமாக்கியாதே பிராமணே ஆம்னாதானாமபி பிரயாஜானாம் பிரகரணாத் சாண்ணாய உபாம்சு யாஜாங்கத்வமபி இத்யுக்தம். பாருங்க, இந்த பிரயாஜங்கள் இருக்கு இல்லையா, சமிதோயதத்திங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட பிரயாஜாதிகள், இந்த பிரயாஜாதிகள் எங்க படிக்கப்பட்டிருக்கு வேதத்துல அப்படின்னு கேட்டா 2வது காண்டம் 5-6 பிரஷ்னங்கள்ல இருக்கு. 6ஆம் பிரஷ்னத்துடைய ஆரம்பமே அதுதான், சமிதோயததி வசந்தமே அப்படின்னு ஆரம்பமே அதுதான். இந்த 5வது 6வது பிரஷ்னங்கள்ல படிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரஷ்னங்களுக்கு என்ன பேர், சமாக்கியா என்னது அப்படின்னு கேட்டா பௌரோடாசிகம், அதாவது புரோடாச யாக சம்பத்தம் பிரகரணம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பௌரோடாசிக காண்டத்துல படிக்கப்பட்டதுனால புரோடாச திரவியகமான யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே சொல்லிட்டு இருப்பா. அதுல தானே இந்த பிரயாஜாதிகள் படிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த சமாக்கியாவை வச்சுட்டு பார்த்தால், பௌரோடாசிகங்கிற அந்த சமாக்கியாவை வச்சுட்டு பார்த்தால், பிரயாஜாதி கர்மாக்கள் எந்த யாகங்களுக்கு அங்கமாக ஆகும் அப்படின்னு கேட்டா புரோடாச திரவியகமான ஆக்னேயத்துக்கும் அக்னிசோமியத்துக்கு தான் ஆகும் இல்லையா. இந்த 2 தானே தர்ஷபூர்ண மாசத்துல புரோடாச திரவியகமான யாகங்கள். ஐந்திரந்ததி ஐந்திரம் பயகா இந்த 2ம் புரோடாசமானது இல்லை. அதே மாதிரி உபாம்ச யாகா அதுவும் புரோடாசகா இல்லை, பௌரோடாசிகம், அதாவது புரோடாச திரவியகமான யாகா இல்லை. அப்போ சமாக்கியாவை வச்சுட்டு பார்த்தால் பிரயாஜாதி முதலிய பிரயாஜாதிகள் எந்த எந்த யாகத்துக்கு மாத்திரம் அங்கம் ஆகும்? புரோடாச யாகங்களுக்கு மட்டும். அதாவது ஆக்னேயத்துக்கும் அக்னிசோமியத்துக்கும் இது சமாக்கியாவை வச்சுட்டு பார்த்தால். இதே இந்த இடத்துல பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால், இந்த பிரகரணம் எந்த பிரகரணம்? தர்ஷபூர்ண மாச பிரகரணம் இது. அப்போ பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் இதே சமித்யாகங்கள் எந்த கர்மாவுக்கு அங்கம்னு ஆகும் தெரியுமா? அதுல சொல்லப்பட்ட 6 யாகங்களுக்குமே அங்கம்னு வந்துரும். 6 யாகங்களுக்கும் அங்கமாகும். இப்ப நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு விசாரம் பண்ணி தர்ஷபூர்ண மாசாங்கத்துவம் தான் சொல்லணும். ஏன்னா சமாக்கியா காட்டிலும் பிரகரணம் தானே பிரபல பிரமாணம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா முன்னாடி. அதை வச்சுட்டு நாம இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துலயும் அதே மாதிரி நிலைமை தானே இருக்கு. இந்த பூஷா துவேதோ நயதுங்கிற மந்திரங்கள் சமாக்கியாவை வச்சுட்டு பார்த்தால் யாக சாமானியத்துக்கு சம்பந்தமா இருக்கு. ஆனா பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் தர்ஷபூர்ண மாசத்துக்கு சம்பந்தமா இருக்கு. அப்போ எதை எடுத்துக்கணும்? நீங்க அங்க சொல்லி கொடுத்தபடி பார்த்தால் இங்க பிரகரணத்தை வச்சுட்டு தர்ஷபூர்ண மாசாங்கம் தானே சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. இது புரிஞ்சுதா? இந்த விசாரம் நடுவுல வந்த விசாரமும் அதை வச்சுட்டு கேட்கக்கூடிய கேள்வியும் 2 நல்லா புரிஞ்சுக்கணும். பங்கி நான் வாசிக்கிறேன். நனு தேஷாம் யாவத் சமாக்கியா பூஷயாகேன சாமானிய சம்பந்தः அவகம்யதே தாவத் பிரகரணாத் தர்ஷபூர்ணமாசாभ्यामेव சாமானிய சம்பந்தः அவகதः சமாக்கியாதः தஸ்ய பலீயஸ்त्वात् பிரகரணஸ்ய பலீயஸ்त्वात् அतएव பௌரோடாசிகம் इति சமாக்கியாதே பிராமணே. पश्यन्तु, पौरोडाशिकम् इति समाख्या वर्तते. समाख्याते ब्राह्मणे आम्नातानामपि प्रयाजानां प्रकरणात् सान्नाय्य उपांशु याजाङ्गत्वमपि अपि इत्यनेन किं द्योत्यते? आग्नेय अग्निशोमीयाङ्ग अङ्गत्वं तु अवश्यमस्ति, समाख्यायाः स्वीकारे अपि भवत्येव. अपि इत्यनेन दधि पयोयागस्य आज्ययागस्यापि अंगत्वम् अस्ति इति सान्नाय उपांशु याजाङ्गत्वमपि इत्युक्तम्. किञ्च यागानुमन्त्रण समाख्ययापि न पूषयागेन सामान्य सम्बन्धः अवगम्यते, किन्तु यागमात्रेण प्रकरणेन तु दर्शपूर्णमासाभ्यामेव विशेष सम्बन्धः अवगम्यते. इतोपि एका युक्तिः, अनुमन्त्रण समाख्यया किम अवगम्यते?
यागसामान्यसम्बन्धः अवगम्यते तत्रापि न पूषदेवताकयागसम्बन्धः அதாவது யாக விசேஷா தெரியல. இப்ப பாருங்க, இந்த அனுமந்திரணம் யாகானுமந்திரணம்ங்கிற அந்த சமாக்கியா வச்சிருந்து பார்த்தால் பூஷதேவதாக்கமான யாகः யாகீய சம்பந்தः அவகम्यते वा अथवा यागसम्बन्धः केवलम् अवगम्यते वा? किम् अवगम्यते? யாகீய சம்பந்தः அவகம்யம். யாகீய சம்பந்தா தான் அவகம்யத்தை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், லிங்க பிரமாணத்தை வச்சுட்டு இந்த மந்திரா பூஷ தேவதைய பிரகாசனம் பண்றது. அப்போ பூஷ தேவதாக்கமான யாகா எங்க இருக்குன்னு பார்த்து அங்க இந்த மந்திரத்தை கொண்டு போறோம். கொண்டு போறோம்னா என்ன தெரியுமோ, தரிசபூர்ண மாசத்திலிருந்து அந்த மந்திரத்தை விச்சேதத்தை பண்றோம். பிரகரணத்திலிருந்து விச்சேதம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம். அப்போ சமாக்கியாவினால யாக விசேஷ ஞானம் நபவதி. என்ன யாகானுமந்திரணம் அப்படிங்கிற சமாக்கியாவினால யாக சாமானிய ஞானமே பவதி. சம்பந்தः மந்திரस्य யாக சாமானிய சம்பந்தः एव அவகம்யते, ந யாக விசேஷ சம்பந்தः. ஆனா பிரகரணத்தை வச்சுட்டா அப்படி இல்லை. பிரகரணத்தை வச்சுட்டால் யாக விசேஷ சம்பந்தः தர்ஷபூர்ண மாச யாகங்கிற இந்த யாகத்துடைய சம்பந்தः லப்யத்தேன்னு இன்னொரு யுக்தியை சொல்றா. किंच याग अनुमंत्रण समाख्ययापि न पूषयागेन सामान्य संबंधः अवगम्यते किंतु यागमात्रेण प्रकरणेन तु दर्शपूर्णमासाभ्यामेव विशेष संबंधः अवगम्यते. अतः प्रकरणात् झटिति तत्संबन्धस्यैव अवगतत्वात्. प्रकरणात् इत्युक्ते प्रबल प्रमाणात् प्रकरणात् झटिति अवश्यं समाख्यापेक्षया शीघ्रं तत्संबन्धस्यैव दर्शपूर्णमास संबन्धस्यैव अवगतत्वात् तदर्थत्वमेव दर्शपूर्णमासाङ्गत्वमेव तेषां पूषानुमन्त्रण मन्त्राणां युक्तं तदेव युक्तम् इति एतावत् पर्यन्तं पूर्वपक्षः. न अयं सिद्धान्तः, अस्य खण्डनं क्रियते. इतोपि तर्हि कश्चन प्रश्नः भवति, दर्शपूर्णमासाङ्गत्वम् अस्य मन्त्रस्य उच्यते भवता, परन्तु दर्शपूर्णमासयागे पूषदेवता एव नास्ति. कथं तर्हि अनेन मन्त्रेण पूषदेवतायाः प्रकाशनं कथम् अवगम्यते किल प्रश्नः? तस्मिन् कर्मणि पूषदेवता एव नास्ति. आग्नेययागे अग्निः, अग्निशोमो देवते, उपांशयागे तु किं विष्णुः इति वर्तते. विष्णुपांशे अष्टव्योजामित्वाय इति. अनन्तरं किं इत्यत्र इन्द्रः, तर्हि पूषदेवता एव नास्ति तत्र, तर्हि कथम् इति प्रश्नः. तदानीं यौगिकव्युत्पत्त्या पूषा इति पदस्य विद्यमानदेवता प्रकाशकत्वम् अग्निदेवतायाः वा कथञ्चित् पुष्णाति इति पूषा पुष्टिं जनयति इत्यर्थः. अग्निरपि पुष्टिं जनयति. तर्हि पूषा इति शब्दः यौगिकवृत्त्या अग्निं बोधयति इत्यस्तु इति पूर्वपक्षी वदति. पूषा इति शब्दस्य पुष्णाति इति व्युत्पत्त्या कथञ्चित् अज्ञादि अभिधायित्वम् अज्ञादि प्रकाशकत्वं मन्त्रस्य இப்படின்னு யார் சொல்றா? பூர்வபக்ஷி சொல்றா. இப்போ அதற்கு கண்டனம் பண்ணி ஆகணும். தப்பு அப்படின்னு சொல்லி சித்தாந்தத்தை சொல்லணும். மைவம் பூஷானுமந்திரண மந்திரேஹி श्रूयमानः एव अवगम्यते पूषाभिधान समर्थत्वाद अयम मंत्रः तत्प्रकाशनार्थः. இந்த மந்திரத்தை நம்ம கேட்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது இந்த மந்திரா பூஷ தேவதையை பிரகாசனம் பண்றது அப்படின்னு கேட்ட மாத்திரத்தை தெரிஞ்சிடுறது. பாருங்க, பூஷானுமந்திரண மந்திரேஹி श्रूयमाने एव अवगम्यते. किम् अवगम्यते? पूषाभिधान समर्थत्वात् अयं मन्त्रः तत्प्रकाशनार्थः पूषदेवता प्रकाशनार्थः इति अवगम्यते इति. कथमिव? लवणमन्त्रे इव लवणप्रकाशनार्थः. लवणमन्त्रः यदा श्रुतः तदा एव अयं मन्त्रः लवणप्रकाशनार्थः इति अवगतं. तद्वदेव न तत्र प्रकरणाद्यपेक्षा येन तेषाम् उपजीव्यत्वेन प्राबल्यं स्यात्. प्रकरण प्रमाणं कदा प्रबलं भवति इत्युक्ते पश्यन्तु, अंगत्वबोधक प्रमाण विचारे एव अस्माभिः समाख्यापेक्षया प्रकरणं प्रबलमिति निरूपितं.
अत्र तु अङ्गत्वबोधकप्रमाणेषु विचारः न क्रियते, सामान्यसम्बन्धबोधकप्रमाणेषु विचारः क्रियते। यद्यपि प्रकरणम् अङ्गत्वबोधकत्वेन किं समाख्यापेक्षया प्रबलं, तथापि सामान्यसम्बन्धबोधकत्वेन तु तस्य प्राबल्यम् एतावता न निरूपितम्। इतः परमेव तद् वक्तव्यम्। एतत् लिङ्गप्रमाणमेव भवति। अधुना लिङ्गप्रकरणयोः मध्ये प्राबल्यदौर्बल्यविचारः न प्रवर्तते, समाख्या प्रकरणयोर्मध्ये प्राबल्यदौर्बल्यविचारः प्रवर्तते। समाख्या प्रकरण किञ्चित् समाख्या प्रकरणयोर्मध्ये प्रकरणमेव बलीयः। तत् कुत्र अङ्गत्वबोधक प्रमाणविचारे प्रमाणे एवम् 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 अत्र तु लिङ्गप्रमाणं निरूप्य तत्र विद्यमान अवान्तरभेदमेव तत्र अस्माकं पठितुं नास्ति। अत्र कीदृशविचारः, लिङ्गं विनियोक्तुं, मन्त्रं विनियोक्तुं सहकारं करोति प्रकरणं वा समाख्या वा। तर्हि प्रकरणं वा अस्तु समाख्या वा अस्तु सहकारी भवति तावदेव, विनियोजकं नास्ति। तर्हि सहकारिषु किं प्रमाणं प्रबलम् इति विचारः। अधुना तत्रापि प्रकरणं प्रबलमेव, परन्तु प्रकृतस्थले न प्रबलम् इति निरूपणीयम्। अत्र तु दुर्बलमेव इति कथ्यते। तत् कथम् इति निरूप्यते। अधुना कः विचारः प्रवर्तते, न तत्र प्रकरणाद्यपेक्षा, लिङ्गस्य प्रकरणादि अपेक्षा नास्ति। कुतः, यदि प्रकरणस्य अपेक्षा भवेत् लिङ्गस्य, तदानीं तद् अपेक्ष्य तिष्ठति किल लिङ्गप्रमाणं, तस्मात् प्रकरणं प्रबलं भवेत्। तद् उपजीव्य तिष्ठति। उपजीव्य तिष्ठतिன்னு அர்த்தம், இந்த லிங்கமானது விநியோகம் பண்ணணுமா இருந்தால் பிரகரணம் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிரகரணத்தை வச்சுட்டு தான் இந்த லிங்கம் விநியோஜகமாகும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோமே, பரிஹிர் தேவசதனம் தாம்பிங்கிற இடத்துல லிங்கமானது விநியோகம் பண்றதுக்கு எதை உபஜீவியமா வச்சிருந்தது, அதாவது எதை ஆசிரயிச்சுட்டு இருந்தது. பரிஹிர் தேவசதனம் தாமிங்கிற மந்திரத்தை விநியோகம் பண்றதுக்கு லிங்க பிரமாணத்துக்கு எதனுடைய உதவி தேவையா இருந்தது, அதாவது எதை ஆசிரயிச்சுட்டு இருந்தது லிங்க பிரமாணம்? பிரகரணத்தை. இப்படி லிங்கமானது பிரகரணத்தை ஆசிரயிக்கும் பொழுதுதான் அந்த பிரகரணம் பிரபலமாகும். அதை இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னா, அந்த இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, லிங்கத்துக்கு பிரகரணம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்ததுன்னா அது பிரபலம் கிடையாது. எப்போ லிங்கமானது பிரகரணத்தை எதிர்பார்க்கிறதோ அப்பதான் அந்த பிரகரணம் பிரபலம்னு சொல்ல முடியும். இப்போ பிரகிருத ஸ்தலத்துல, பூஷாணு மந்திர ஸ்தலத்துல லிங்கமானது பிரகரணத்தை எதிர்பார்க்கவே இல்லை, அது இல்லாமலே காரியம் நடக்கிறது. எப்படி பாருங்க, நதத்ர பிரகரணாத்யபேக்ஷா ஏன யஸ்மாத் காரணாத் தேஷாம் பிரகரணாதி பிரகரணஸ்ய उपजीव्यत्वेन प्राबल्यं स्यात्, तथा अपेक्षा एव नास्ति प्रकरण विषये लिंगस्य। प्रकरणात् तु दर्शपूर्णमासार्थत्वे तस्य वाक्य लिंग श्रुति कल्पनेन विनियोजकत्वात् लिंगस्य उपजीव्यत्वेन प्रकरणात् प्राबल्यं। पश्यन्तु, प्रकरणात् तु दर्शपूर्णमासार्थत्वे प्रकरण प्रमाणத்தை வெச்சுண்டு தர்ஷபூர்ண மாசத்துக்கு இந்த மந்திரஹ அங்கம்னு சொல்லதா இருந்தால் தஸ்ய வாக்கிய லிங்க ஸ்ருதி கல்பனேன விநியோஜகத்வா, பிரகரணம் நேரடியா விநியோஜகம் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த பிரகரணமானது வாக்கியத்தை, தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாக்கியத்தையும் லிங்கத்தையும் ஸ்ருதியும் கல்பிச்சு விநியோஜகம் ஆகும். விநியோஜகத்வாத் லிங்கஸ்ய உபஜீவியத்வேனா, லிங்கமானது என்ன பண்ணும், அதை எதிர்பார்த்து நிற்கும். உபஜீவியத்வேனா பிரகரணாது பிராபல்யம். பாருங்க, இங்க எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா, பிரகரணத்தை வச்சுண்டு தர்ஷபூர்ணமாசார்த்தத்துவத்தை சொல்றதா இருந்தால் பிரகரணம் மூணுத்தையும் கல்பிச்சு விநியோஜகம் ஆகும். ஆனா லிங்காத்து சொல்லும் போது அப்படி இல்லை, அது உடனே பண்ணிடும்.
இல்லையா? அப்போ லிங்கம் தான் இங்க பிரபலமா இருக்கு இல்லையா? பிராபல்யம் லிங்கஸ்ய உபஜீவியத்வேன பிரகரணாபேட்சையா பிரபலம் प्राबल्यं वर्तते। अतः लिंगात् पूष प्रकाशनार्थत्वे अवगते लिंग प्रमाणத்தை வெச்சுண்டு இந்த மந்திரः பூஷதேவதா பிரகாசனார்த்தः इति अवगते तन्मात्र प्रकाशनम अनर्थकम इति இப்போ வெறுமனே லிங்க பிரமாணமானது பூஷதேவதா பிரகாசனார்த்தா அயம் மந்திரா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வியர்த்தம். ஏன்னா சாமான்யமா லௌகிகமா பூஜைகள்லையும் பூஷதேவதா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அபூர்வ சாதனீபூத பூஷதேவதா பிரகாசனார்த்தத்துவம்னு சொல்லணும். இப்போ அந்த அபூர்வ சாதனத்துவாம்சத்தை சொல்றதுக்கு தான் நமக்கு என்ன வேண்டியிருக்கு, சாமானிய சம்பந்த போதக பிரமாணம் வேண்டியிருக்கு இல்லையா? இதை நல்லா மனசை வச்சுக்கணும். அத்தः லிங்காத் பூஷ பிரகாசனார்த்தத்வே அவகதே தன்மாத்திர பிரகாசனம் அனர்த்தகம். தன்மாத்திர பிரகாசன நாம அபூர்வ சாதனீபூத பூஷதேவதா பிரகாசனார்த்தா அயம் மந்திரா அப்படின்னு இல்லாத வெறுமனே பூஷதேவதா பிரகாசனார்த்தா அயம் மந்திரா அப்படின்னு லிங்கம் சொல்லி கொடுத்தால் அது வியர்த்தம். புரியுறதா? இது அபூர்வ சாதனீபூதமா இல்லாத வெறும் பூஷதேவதா பிரகாசனார்த்தா அயம் மந்திரா அப்படின்னு சொன்னா தத் வியர்த்தம் பவதி. தன்மாத்திர பிரகாசனம் நாம கிம், அபூர்வ சாதனீபூத பூஷதேவதா இல்லாத வெறும் பூஷதேவதா பிரகாசனார்த்தா इति कथने तु आनर्थक्यम् इति अपूर्व साधन पूष प्रकाशनार्थत्वं वक्तव्यम्. अपूर्व साधनत्वं तत्र निरूपणीयम्. किं तदपूर्वम् इत्यपेक्षायां यागानुमन्त्रण समाख्या अनुगृहीतात् लिंगात्, अर्थात् समाख्या अनुगृहीतात् समाख्यया सहकृतात् लिंगात् पूषयाग अपूर्व संबंधी देवता प्रकाशनार्थः अयम् इत्यवगम्यते. पूषा देवता यस्मिन् कर्मणि तत्कर्म पूष देवताकं कर्म तादृश कर्म संबंधी देवता प्रकाशनार्थः अयम् इत्यवगम्यते. अतः यद्यपि समाख्यातः प्रकरणं बलीयः, समाख्यापेक्षा प्रकरणस्य प्राबल्यं वर्तते, तथापि तस्य लिंगेन बाधितत्वात् समाख्यायाः दुर्बलायाः अपि प्रबल लिंगाश्रितत्वेन प्राबल्यात्. இது பாருங்க, இந்த இடத்துல லிங்கத்துக்கும் பிரகரணத்துக்கும் பிராபல்ய தௌர்பல்யம் வச்சால் லிங்கம் தானே பிரபலம். இப்போ லிங்கத்தினால பிரகரணம் பாதிச்சிடுது. பாதிச்சதுக்கு அப்புறம் இப்ப சாமானிய சம்பந்த போதக பிரமாணங்கள் ரெண்டு இருக்கு. ஒன்னு பிரகரணம், இன்னொன்னு சமாக்கியா. இந்த ரெண்டுத்துல எதை எடுத்துக்கலாம்னு கேட்கும் பொழுது சமாக்கியாவை காட்டிலும் பிரகரணம் பிரபலமா இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த சமாக்கியா இப்போ லிங்க உபஷ்டப்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். லிங்கத்தோடு சேர்ந்து இருக்கு, பிரபலாஸ்ரிதமா இருக்கு. நல்ல கவனிங்கோ, சமாக்கியாவை காட்டிலும் பிரகரணம் பிரபலம். ஆனா அந்த பிரகரணத்தை காட்டிலும் பிரபலமா இருக்கக்கூடிய லிங்கத்தோடு சேர்ந்து இருக்கு எது? சமாக்கியா. அப்போ இந்த சமாக்கியாவானது பிரகரணத்தை காட்டிலும் பிரபலம் ஆயிடும். ஏன்னா பிரபலாஸ்ரிதமா இருக்கிறதுனால. இதுக்கு ஒரு நல்ல ஒரு லௌகிக நியாயம் இங்கேயே சொல்லி கொடுப்பான். நான் அதை இப்பயே சொல்லி, ஆக்சுவலி இன்னொரு உதாரணம் காமிச்சுட்டு வரும், நான் இப்பயே புரியறதுக்காக சொல்றேன். அடுத்த பக்கத்துல பாருங்க, யதாஹுஹு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறா பாருங்க. யதாஹுஹு அத்யந்த பலவந்தஹ அபி பௌரஜானபதாஹ ஜனாஹ துர்பலைரபி பாத்தியந்தே புருஷைஹி பார்த்திவாஸ்ரிதைஹின்னு ஒரு ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். இந்த பௌரஜானபதாகனா புரஜனாக மக்கள், அத்தியந்தம் பிரபலாக நல்ல பலசாலிகள், அவளுக்கு நல்ல பலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அத்தியந்தம் துர்பலகா கஷ்டன வர்த்தது, ரொம்ப துர்பலன். ஆனா அவன் யாருன்னு கேட்டா பார்த்திவாசிரிதா, ராஜாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன். இப்போ நீங்க பாருங்க, இந்த ரெண்டு பேர்ல யாரு பிரபலம்? பார்த்திவாசிரிதா. பார்த்திவாசிரிதா துர்பலோபி பார்த்திவாசிரிதா சஹா இல்லையா? அத போல இங்கேயும் சமாக்கியாங்கிறது பிரகரணத்தை காட்டிலும் துர்பலமா இருந்தாலும்
இந்த சமாக்கியா இப்போ எதை ஆசிரியிச்சுன்னு இருக்குன்னு கேட்டா பிரகரணத்தை காட்டிலும் பிரபலமான லிங்கத்தை ஆசிரியிச்சுன்னு இருக்கு. அதனால இந்த சமாக்கியா இந்த இடத்துல பிரகரணத்தை காட்டிலும் பிரபலமானது. ஏன்னா ஆசிரிய பலாத் இல்லையா? இதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறா. அதே நியாயம் தான் இங்கேயும் பாருங்க. அத்தஹா யத்யபி சமாख्यातः பிரகரணம் பலியः ததாபி தஸ்ய லிங்கேன பாதிதத்வாத், தஸ்ய இत्युक्ते பிரகரணஸ்ய லிங்கேன பாதிதத்வாத் சமாख्यायाः दुर्बलायाः अपि प्रकरणापेक्षया दुर्बलायाः अपि प्रबललिङ्गाश्रितत्वेन पार्थिवाश्रितत्वेन इत्यर्थः। प्राबल्यात् सा एव इत्युक्ते समाख्या एव सामान्य संबंधे प्रमाणं संभवति। दुर्बलस्यापि समाख्यायाः प्रबलाश्रितस्य प्राबल्यात्। अनेन न्यायेन समाख्यायाः अत्र प्राबल्य संभवः। तेन किम् अवगम्यते इत्युक्ते सामान्य संबंधबोधक प्रमाणं समाख्या एव अत्र। तर्हि पूषानुमन्त्रस्य कुत्र विनियोगः? दर्शपूर्णमास प्रकरणे एव विनियोगः वा अथवा तस्मात् प्रकरणात् उच्छिद्य मन्त्रं निष्कास्य यत्र पूषा देवता वर्तते यस्मिन् कर्मणि तत्र विनियोगः वा? न केवलं दर्शपूर्णमासे। भो कथमिदं प्रकरणं तु न भवति इत्युक्तं किल? प्रकरणं सामान्यसम्बन्धबोधकं चेत् दर्शपूर्णमासयोः एव विनियोगः। समाख्यया तु यागसामान्यसम्बन्धः बोध्यते। तर्हि यत्र पूषा देवता वर्तते यस्मिन् कर्मणि तत्र नेतुं शक्यते किल समाख्यया? समाख्यया नेतुं शक्यते। एवं तदेव मया पृष्टं कुत्र विनियोगः। तर्हि अस्य मन्त्रस्य कुत्र विनियोगः? यत्र पूषा देवता वर्तते तस्मिन् कर्मणि पूषदेवता प्रकाशनार्थः भवति अयं मन्त्रः, न तु प्रकरणात् दर्शपूर्णमासाङ्गत्वम् अस्य मन्त्रस्य। अद्य अत्र स्थापयामः। मङ्गलश्लोकः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्।